ஏண்டி உன் புருஷன் எப்படா வருவான்னு தவிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப இப்படி பாத்துக்கிட்டே நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. அவதான் வரேன்னு சொல்லிட்டு வராம என்ன ஏமாத்திட்டே இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு டக்குனு அவன் முன்னாடி வந்து நிக்கிறேன்ல. அதான் மேடம் நம்ப முடியாம அப்படியே திகச்சு போய் பாக்குறாங்க. வர சொல்லி வாய்ஸ் நோட் போட்டு இப்ப பேசாமலே நிக்கிறேன். அப்படி எப்படியோ எதிர்பார்த்து வந்தேன் காவேரி. சாரதா, பேசணும் தானே அந்த தம்பிய வர சொன்னேன். அப்புறம் யோசிச்சுட்டு நின்னா எப்படி? பேசுமா தம்பி, உங்களை நான் எவ்வளவு வசந்த இடத்துல வச்சிருந்தேன். நீங்க ஒரு பொண்ணோட நெருக்கடிய தப்பா பயன்படுத்துவீங்கன்னு கற்பனையில கூட நான் நினைக்கல. ஆனா எங்க கிட்ட இவ்ளோ அன்பா அனுசரணையா இருந்த நீங்க தான் இப்படி ஒரு வேலையும் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப இப்படி எல்லாம் நினைப்பல வரதானப்பா செய்யும். இங்க பாருங்க, நாங்க 2 பேருமே அந்த ஒப்பந்தத்தை ஒரு விஷயமா நினைக்காம புருஷன் பொண்டாட்டிய மனசார வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காவேரி வயித்துல குழந்தையே வந்து நான் ஏதோ தெரியாம அந்த தப்ப பண்ணிட்டேங்க. நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. காவேரி தான் எனக்கு முக்கியம். அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு என்ன அந்த பேத்து வீட்டுல சின்ன போர்ஷன்ல இருக்கணும்னு அவசியமா? நான் நினைச்சிருந்தா ராஜா மாதிரி இருந்திருப்பேன்ல. அதையும் தாண்டி எப்படிங்க உங்களுக்கு என் மேல சந்தேகம் வரலாம்? அவன் என்ன காவேரிக்கு குழந்தைய கொடுத்துட்டு ஓடிட்டானா? இல்ல காவேரி தான் தெரியாதவங்க கிட்ட மானத்தை இழந்து ஏமாந்து நிக்கிறாளா? அவங்க புருஷன் பொண்டாட்டி. தம்பி, எனக்கு என் பொண்ணுங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி சமாளிச்சே பதில் சொல்றாங்க. இப்ப நீங்க கூட அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. பாட்டி சும்மா இரு காவேரி பாட்டி. சும்மாருன்னு சொன்னேன்ல. வாங்க பாட்டி, நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு. பாட்டி அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நீ சொல்லுடி. பேசாம இரு பாட்டி. காவேரி நீ பேசாம இருன்னு சொன்ன. பாட்டி நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க காவேரிய கூப்பிட வந்தப்போ காவேரி உங்க கூட வரதாதான். அப்பதான் உங்க சித்தி வந்து அதனாலதான்ப்பா காவேரி அன்னைக்கு உங்க கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் விடாம உங்க பாட்டியும் சித்தியும் திரும்ப வந்து விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி